கேன். வாட்டர் கேனில் வாட்டர் போடுறதுக்கு ஷோல்டர் கார்டு. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கம்பியை சூடு பண்ணி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் பிளேஸை ஒட்டுற மாதிரி இருக்கணும், அதுக்காக நான் ஹாட் க்ளூ கன் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் எம்சில் கூட எடுத்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பவர் கொடுக்கணும், அதனால நான் ஒரு 12 வாட் அடாப்டர் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயரை கட் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்துக்கிறேன். ஆக்சிஜனையும் ஹைட்ரஜனையும் பிடிக்கிறதுக்காக ஒரு பலூன். இப்போ நான் வந்து இந்த வாட்டர் கேனில் இந்த ஷோல்டர் கார்டை வச்சு மேலே ஒரு ஹோல் போட்டுக்கிறேன். குட்டி ஹோல் தான், ஒயர் போகிற அளவுக்கு. இதுக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் கீழே வச்சு ஒரு ஹோல். இந்த இடத்துல ஒரு ஹோல் போடுறேன். ஓகே, இதெல்லாம் நான் அந்த பாட்டிலில் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். நான் ரெண்டத்துலேயும் வாட்டர் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்த பிறகு இந்த ஒயரை எடுத்துக்கணும். இந்த ஒயரை எடுத்து இந்த ஒரு ஒயரையும் 2 ஒயருமே சேம் ஹைட்டில் கட் பண்ணணும். நான் அந்த லெவல் எவ்வளோன்னா பாட்டிலுக்கு லாஸ்ட் வரை போய் டாப் டு பாட்டம் வரை இந்த ஒயரை நான் எடுத்துக்கிறேன். இதேமாதிரி 2 ஒயர் கட் பண்ணிட்டேன். ஒரு பாட்டிலுக்கு 2 அணை. இதெல்லாம் இன்னும் 3 அணை சைஸ்ல இன்னும் 3 அணை ஆகணும். நான் 3 அணைத்தையும் கட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதே நான் 4 அணைத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா இது போல் சரி வரும். ஆனால் 2 ஒயரும் ஒவ்வொரு பாட்டிலும் 2 ஹோல் போட்டு 2 ஹோல் உள்ளதையும் இது போகணும். ஆனால் 2 கீழேயும் மேலேயும் கட் பண்ணியிருக்கேன்ல, அந்த 2 சொன்னால் புரியாது, நான் செஞ்சு காமிக்கிறேன். உள்ளாடி போட்டுருக்கேன். இதேமாரி இந்த ஒயரை எடுத்து இந்த சைடு. இதேமாதிரி 2 கீழே இருக்க 2மே டச் ஆகக்கூடாது. டச் ஆகாமல் இப்போ நான் க்ளூ கன்னை வச்சு ஒட்டிக்கிறேன். இதுக்கு தான் க்ளூ கன். இங்கே நீங்கள் எம்சியில் வச்சு கூட ஒட்டிக்கலாம். கேப்பே இருக்கக்கூடாது இதில். இந்த சைடு ஒட்டிட்டேன், அதே மாதிரி இந்த சைடு தான் ஒட்டிக்கலாம். நீ ஒட்டிட்டேன். இதே மாதிரி நான் அந்த பாட்டில்லையும் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் 2 பாட்டில்லையும் அதே மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இந்த 2 பாட்டில்லையும் இதே மாதிரி ஒயர் இருக்குல்ல, ஏதாவது 2 ஒயரை பிடிச்சி திருக்கி விட்டுருங்க. திருக்கி விட்டேன். இப்போ அடுத்து என்ன, பவர் சப்ளை கொடுத்து தண்ணி ஊற்றுனா முடிஞ்சிடும். நான் பவர் சப்ளை கொடுத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இதுக்குள்ளே பூரா தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த தண்ணி வந்து பேட் கண்டக்டர். இந்த தண்ணியை குட் கண்டக்டர் ஆக்கிறதுக்கு இது கூட நான் சால்ட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நான் போட்டுக்கிட்டு நல்லா கலக்குறேன். இப்போ அந்த தண்ணி ஒரு கண்டக்டர். ஓகே, இனி இந்த தண்ணியை எடுத்து நம்ம வந்து
எலக்ட்ராலிசிஸ். இப்போ நம்ம ஒரு கேன்குள்ளே செஞ்சோம்னா அதை ஊற்றினோன்னா நம்மளோட ப்ராசஸ் வந்து மேக்ஸிமம் 95% கம்ப்ளீட் ஆயிரும். வாங்க இனி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். 2 மூடியும் நமக்கு தேவையில்லை. நான் 2 மூடியையும் கலத்தி எடுத்துக்கேன். ஏன்னா 2 மூடி இருக்க நம்ம பலூன் மாட்ட போகிறோம். இதே மாதிரி இந்த அளவுக்கு போதும் ஊற்றுனது. ஓகே, இனி இது 2த்துலையும் பலூன் மாட்டணும். ஒரு பலூன் எடுத்து பலூன் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த அடாப்டர்ல இருந்து வரத பாசிட்டிவ் எதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா இதில் வந்து ஆக்சிஜன் ஃபில் ஆகும். நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுல ஹைட்ரஜன் வரும். இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணேன்னா நெகட்டிவ். காய்ஸ் இங்கே பாருங்க காய்ஸ், இது வந்து ஹைட்ரஜன், இது வந்து ஆக்சிஜன். எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு போனதில் இவ்வளோ ஃபில் ஆகிடுச்சு. அப்போ வாட்டரில் எவ்வளோ இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்னமும் ஃபில் ஆகிட்டு தான் இருக்குங்க. பாருங்கள், இந்த இடத்துலலாம் இதாகுது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செம்ம கைஸ், நீங்கள் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோலாம் ஒர்க் ஆகும்னு நினச்சே பார்க்கல. நான் போன வாட்டி செஞ்சுருக்குள்ள இந்த பலூன் ஹைட்ரஜன் பலூன் இந்த அளவுக்குலாம் ஃபில் ஆகலை. பார்த்தீங்களா, அது ஃபில் ஆக ஆக அது ஆடுது. நான் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தோன்னே எனக்கு ஒரே ஷாக். அதான் இப்போ பார்த்துருங்க, இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நம்மலாம் இந்தியன் ஓஷனில் பெருசாக பண்ணோன்னா நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஆனால் எவ்வளோ ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். ஹைட்ரஜனே நம்ம பேர்ன் கூட பண்ணலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேறு லெவல் இது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களும் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.